எல்லோருக்கும் மாலை வணக்கம். 2 நண்பர்கள் கோயில் போனாங்க. ஸோ கோயில் போகும்போது போகிற வழியில் ஒருத்தன் ஒரு குளத்தில் நிறைய மீன் பிடிக்கிறத பார்த்தேன், துள்ளுறத. இப்போ சொன்னால் மீன்லாம் ரொம்ப ஜோராக இருக்குது, சாப்பிட்டு போகலாம் சொன்னான். இன்னொரு நண்பர் என்ன சொன்னால், இல்லை மீன் பிடிக்க டைம் இல்லை, நான் சாமி பார்க்க போகிறேன், நீ வேணால் மீன் பிடிச்சி சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னான். இவன் மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுறான், வேசியை ஒருத்தர் மீன் பிடிக்கும்போது இன்னும் பாதி தூரம் அவன் போயிருப்பான், இன்னொரு பாதி தூரத்தில் கோவிலுக்கு போய் சேர்ந்துருப்பான், இன்னும் பூஜைக்குன்னு சாமான்லாம் வாங்கியிருப்பான், இந்நேரம் சாமியை பார்த்துருப்பான் என்று மீன் வரசும் போதும், மீனை சுடும் போதும், மீனை உண்ணும் போதும் மீன் ருசி கூட அவனுக்கு தெரியலை. அவன் ஆண்டவனை பற்றிய சிந்தனை மட்டுமே அவனிடம் இருந்தது. ஆனால் கோவில் போனவனும் என்னவோ இந்நேரம் மீன் பிடிச்சிருப்பான், இந்நேரம் மீனை வரசியிருப்பான், இந்நேரம் சுட்டிருப்பான், சாமி முன்னாடி இன்னும் நல்லா சாப்பிட்ருப்பான், 4 மீனாக சாப்பிட்ருப்பான்னு அவன் சாமி முன்னாடி இருந்து மீனை பற்றியும் நினச்சிட்டு இருந்தான். செய்யும் செயல் எதுவாகணும் பரவாயில்ல, செய்கிற வேலை எதுவாகணும் பரவாயில்ல, சிந்தனை தெளிவாக இருக்கணும். தெய்வ சிந்தனையும் நல்ல வேலையும் சிந்தனை தெளிவாக இருக்கணும். அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அதான் சுபத்ரா குமாரி சௌஹான் என்ன சொன்னான்னா, ஜெயிலில் இருந்த அப்போ அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க ஜெயிலில். அப்போ அவள்கிட்ட ஒரே நாற்றம், அசுத்தமான இடம், சின்ன இடம், ஈயெல்லாம் வச்சுன்னு இருக்கு. அப்போ கூட ஆனு ஏ பகவான் மேலே பாஸ் குச்சி நெய்யே என்னிடத்து ஒன்றுமே இல்லை, பூஜைக்கான எந்த ஒரு தீப் நெய்யே அது எதுவுமே என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட பிரேம் மட்டும் இருக்குது பகவான், என்கிட்ட பிரேமம் இருக்குது, சுதந்திரத்தை கொடு அப்படின்னு ஆண்டவனை வேணிடா. ஏன்னா இடமும் பொருட்டு இல்லை, சிந்தனை தான் முக்கியம். அப்போது இப்போ நார்மலாக ஒரு வெஹிக்கிள் இருக்குது, ஒரு கெமிக்கல் எனர்ஜிலேருந்து கைனடிக் எனர்ஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா 100% போகிறதில்லை. அதில் 80% என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜியாக போயிடும், நம்ம ரோடு எல்லாம் சேர்ந்ததுனால. இன்னொரு 10% ஒரு சவுண்ட் எனர்ஜிக்கும், இன்னொரு 10% ஹீட் எனர்ஜி, 10 சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜிக்கு போயிடும். மீதி இருக்க 10% தான் வண்டி ஓட்டுறோம். அப்போது அது மிஷின், அதுக்கு அவ்வளோதான் முடியும். ஆனால் நம்மளால் அந்த 100% எனர்ஜியுமே எஃபெக்டிவாக கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் நம்ம அச்சீவ் பண்ணலாம் கோலை. ஆண்டாள் மாதிரி. ஆண்டாள் என்ன பண்ணா, கெனினஸ் இருந்தது, சுத்தம் இருந்தது. அவள் எம்பெருமானை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சு எப்படி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நித்தியம் ஸ்ரத்தையோட ஒரு செய்யும் தொழில் எதாவது செய்ய, என்ன வேலை செய்ய, பூ தொடுத்தாலும் சரி, அவள் டெய்லியாக பிரார்த்தனை பண்ணாலும் சரி, எம்பெருமானை மட்டும்தான் நோக்கி அவள் பிரார்த்தனை டார்கெட்டாக வச்சுருந்தா வாழ்க்கையில் கோல். அப்போது ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டும் போது தெய்வ சிந்தனையோடு எந்த செயல்படுத்தாலும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே ஆண்டாள் வழியை பின்பற்றி வாழ்வோம் என்று கூறி இவங்களுக்கு தெய்வ குரல் இருக்குது, தெய்வீக குரல் இருக்குது இவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.